சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக அரசாங்கம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல இப்படி பல ஊழல். அதே போல வீராணம், அந்த வீராணம் குடிநீர் திட்டத்துக்கு அந்த ஊழல், வீராண ஊழல். இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் காட்சி அளிக்குது. இன்னொன்று அற்புதமான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்திருக்குது செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம், சர்க்கரை பேர ஊழலில் சர்க்கரை மூட்டையெல்லாம் சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது. என்ன தின்னுட்டுது? எவ்வளோ பச்சை போய் அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கம். பிறகு அந்த சாக்கு, அந்த சர்க்கரை மூட்டில் இருக்கிற சாக்கெல்லாம் கரையாக அரிச்சிட்டுது. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதே போல இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ஒரு யூனிட், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய்க்கு விற்குது. 100% உயர்ந்து விட்டது. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய். சுமார் ஒரு யூனிட்டுக்கு 3500 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000 விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாருமே நிஜத்தில் வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 1000 சதுரடி இன்றைக்கு நகராட்சி பகுதியில் வீடு கட்டணும்னா, இன்னைக்கு மாநகராட்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சியில் 37,800 ரூபாய். அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும். இந்த பிளான் அப்ரூவ்னு சொல்லுவாங்க. கட்டட அனுமதிக்கு மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடிக்கு 37,800. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் மாநகராட்சி பகுதியில் கட்ட வேணும். நகராட்சி பகுதின்னு எடுத்துக்கிட்டா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் பிளான் அப்ரூவ்டு கட்டணம். அந்த கட்டட அனுமதிக்கு கட்டணம் 37,000 ரூபாய். 1000 சதுரடிக்கு திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய் கட்டணும். 100% ஏறி போச்சு. எப்படி மக்கள் இந்த கட்டணம் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், கடை கட்ட முடியும்? அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை இன்றைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இதுவரைக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம். அது மட்டும் இல்லை, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அப்பொழுது அறிவித்தார். இன்றைக்கு 5 ஆண்டு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இந்த 5 ஆண்டுல முக்கிய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறல, முக்கிய அறிவிப்புகள் இதுவரை எதுவுமே நிறைவேற்றப்படல. 565 அறிவிப்புகளை 4 பங்கு அறிவிப்புக்கு தான் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. சுமார் 75% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? கிராமப்புறம் 100 நாள் ஏழை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணி